டிவிகேவும் இந்த எலெக்ஷன்ஸில் ரொம்ப அழகாக ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணாங்க. ஆனால் அது 100% எக்ஸிக்யூட் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது. டிவிகே ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணாங்க. தன்னோட எதிரி யார் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணிட்டாங்க. அந்த எதிரி டார்கெட்டை மட்டும்தான் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அவங்க அடித்தாங்க. அது டிஎம்கே ஆளுங்கட்சி ஊழல், லஞ்சம், சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு கஞ்சா, இவங்க இவ்வளோ அடிப்படை வசதி கூட இல்லாமல் இந்த நாட்டை ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ டார்கெட்டை தான் எலெக்ஷன் டே 1 எண்டு டே வரைக்கும், அதுவும் லாஸ்ட் ஸ்பீச்சில் இன்னமும் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக ஏடிஎம்கேவுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றனால தான் மற்றும் பலர் பிஜேபியும் மற்றும் பலர்னு சேர்த்து அடித்தார். பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க டார்கெட்டை கிளியராக இருந்தாங்க. அவங்களுக்காக அதை நிச்சயமாக கொடுத்தாங்க. ஏன்னா ஏடிஎம்கே இப்போ பவரில் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்த கட்சி தான். அதை பற்றி அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதனால தான் அவங்க நாம் தமிழர் ஒரு பொருட்டாகவே மதிக்கிற நாம் தமிழர் டிவிகேவை எவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட திருப்பி விஜயோ அவங்க கட்சியில் இருக்கிற டாப் ஆட்கள் சுத்தமாக பேசலை. ஏன் அப்படின்னா அதான் ரீசன். உன்னோட எனிமி யார், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட, உன்னோட கோல் என்ன, அந்த கோலை நோக்கி போகிறப்ப இதெல்லாம் எதுக்கு நீ அதை பற்றி ஒரி பண்ணுற அப்படின்ற ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை டிவிகே அட்டகாசமாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அடுத்து வந்து டிவிகே மேலே இருந்த ஒரு குற்றம் என்ன அப்படின்னா பிரச்சாரத்துக்கே விஜய் வரல அப்படின்றது தான். ஸோ இதில் ஒரு கோரான ஒரு அண்டர்லைங் த்ரெட்டை எல்லாருமே விட்டுட்டாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாருமே வயசானவங்க. ஏன்னா இந்த டிவியில் வந்து உட்காந்து அதிகமாக ஆத்துற பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டு இவங்க எல்லாருமே ஒரு 60 வயசுக்காரங்க, 50 வயசுக்கு வரங்க. இவங்க எல்லாருமே பூமர் ஜென்ரேஷனை தாண்டினவங்க. இவங்க யாருக்குமே வந்து மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கணும், பழைய முறைப்படி, கன்வென்ஷனல் முறைப்படி, ட்ரெடிஷ்னல் முறைப்படி தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு இப்போ வரைக்கும் அவங்க பிலீவ் பண்ணுறவங்க. அவங்களோட சேஞ்ச் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ண முடியாது. டப்புன்னு ஒரு தலைவர் வர்றாரு, விஜய் டிவிக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. இன்னும் அவங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்லேயே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ ரீல்ஸ் போடுறாங்க. அவர் என்ன தொகுதிக்கே டெய்லி லீவ் போட்டு வர்றாரு, ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சாரமா அப்படின்னு எல்லாருமே அப்யூஸ் பண்ணாங்க விஜய் அண்ட் டீமை. யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அவங்க பண்ண தப்பையும் நான் டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். பட் இது மக்கள் மத்தியில் எடுபடுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு தேவை விஜயை பார்க்கணும். விஜய் நம்ம ஏரியா பிரச்சாரம் வந்தாரா, அப்படி வரலைனாலும் பரவாயில்ல, அவங்களுடைய ஆட்கள் அதாவது அவங்களோட ரீல்ஸை அவங்க கையில் இருக்கிற இந்த ஃபோனில் டெய்லி விஜயை பிரச்சாரம் மூலமாக ஏதாவது ஒரு வகை மூலமாக விஜயை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் அந்த எல்லா மக்களையும் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இதுதான் இந்த ஜென்சி இரால இருக்கிற பிரச்சாரம் அப்படின்றத இவங்க மற்ற எல்லாருமே தவற விட்டுட்டாங்க. இவங்க எல்லாருமே பிரச்சாரம் அப்படின்னா மைக்கை எடுத்துகிட்டு தெருவாக போகணும், அதுதான் அந்த கன்வென்ஷனல் வே தான் போய் ரீச் ஆகும் அப்படின்றத நம்பிக்கிட்டு இருந்தாங்க. விச் இஸ் ஆல்சோ அக்ரியபிள் தான். பட் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இன்றைக்கி சோஷியல் மீடியாலையும் எல்லார்கிட்டையும் ஃபோன் இருக்கிறப்போ அது மூலமாகவும் போய் நுழையணும் அப்படின்றதும் அதை வந்து டிவிகே ரொம்ப சரியாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஆனால் டிவிகே பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னா அவங்க எல்லா இடத்துக்கும் போகல. உதாரணத்துக்கு எல்லா கட்சியுமே அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் போவாங்க. கன்னியாகுமரினா திருநெல்வேலி ஜங்ஷன் சுற்றி இருக்கிற முக்கியமான ஏரியா போவாங்க. திருச்சினா திருச்சி ஜங்ஷன், இந்த பாலக்கரை, அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு ரோட் ஷோ போவாங்க. விஜய் இந்த சனிக்கிழமை போனதுலாம் வந்து அந்த ஊர் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணார். அந்த கரூருக்கு அப்புறம் அதை அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த பிரச்சாரத்தில் தனித்தனியான அட்ரஸ் பண்ணார். மற்றபடி அவர் அகெயின் ரொம்ப தெளிவாக ஒரே ஒரு விஷயத்த சொன்னார், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் மக்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டார். ஸோ இது ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். உங்கள் அண்ணனா, தம்பியா, மகனா அப்படின்றப்போ பர்சனலாக ஃபேமிலிக்குள்ளே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். ஒரே ஒரு இந்த எமோஷனல் டச்சு வேறு எந்த கட்சிக்காரர்களும் பண்ணலை அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணல. இதுதான் பாசிட்டிவ். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறப்போ நம்மளை அறியாமல் ஒரு சின்ன மனசு யாராவது நம்ம கேட்டால் ஒரு இலகன மனசு வரும். ஒரு 10 பேரில் ஒருத்த வந்து கேட்குறான்னா அந்த 10 பேரில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு யோசிப்பாங்க. அதுதான் இந்த எலெக்ஷனில் இந்த பிரச்சார ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுது. ஆனால் 100% எக்ஸிக்யூட் பண்ணாங்களான்னு கேட்டால் விஜயால் பண்ணலை. ஏன்னா அவர் வந்து தருமபுரி அந்த சைடு போகவே இல்லை, கோயம்புத்தூர் சைடு அந்த சைடெலாம் போகலை உதாரணத்துக்கு. இன்னும் அப்புறம் இன்டீரியர் பார்ட்ஸான உதாரணத்துக்கு இந்த புதுக்கோட்டை அந்த மாதிரியான இடங்கள், அப்புறம் இந்த தஞ்சாவூர் டெல்டா சொல்லப்படுற அந்த ஏரியாவில், அப்புறம் இந்த தேனி சைடு, போடி, இன்னமும் கொஞ்சம் டீப்பர் ஏரியாவில் சவுத்தில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடிலாம் போனார். பட் அதெல்லாம் ஓகே. பட் நான் சொன்ன இந்த மற்ற ஏரியாக்கள் எல்லாம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, இந்த ஏரியாலாம் விஜய் போகாதது அவருக்கு ஒரு
செட்பேக் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ப்ரிடிக்ஷன் இந்த ஏரியாலாம் விஜய் வந்து கொஞ்சம் ஃபெயிலியராக ஆகுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாலாம் இவங்க ஜெயிக்க மாட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு கட் ஃபீல் இருக்குது. அடுத்ததாக இந்த ஒட்டுமொத்த எலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து நிறைய விஷயங்களை சீக்ரெட்டிவாக தான் வச்சுருந்தார். ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்தே எல்லாருமே அவங்கள அப்யூஸ் பண்ணாங்க. இவங்கெல்லாம் ஆளே இல்லை, இவங்க எப்படி 234 முதல்ல 5% வாங்குவேன்னாங்க, அப்புறம் 10% வாங்குவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் இந்த ப்ரீ ஒப்பீனியன் போல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 18 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 234 தொகுதிக்கு இவங்கள்ட்டலாம் ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. அவர் 233 வந்து ஆளை போட்டு ஒருத்தர் போயிட்டாரு. பட் 234 நம்ம வச்சுப்போம். 234 தொகுதியிலே ஆள் போட்டாங்க. இப்போ வந்து இந்த மற்ற தொகுதியில் இதெல்லாம் மற்ற கட்சியில் இருந்தெல்லாம் ஆளுங்க வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நேர்மையானு கேட்டால் அதெல்லாம் மக்களுக்கு ஒரு பொருட்டு இல்லை. எல்லா கட்சிக்காரங்க எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒரு புது கட்சியில் அங்கேருந்து வந்து ஒரு 30-40 பேர் 50 பேர் வர்றப்போ பிரச்சனை அது வந்து மக்களுக்கு தெரியாது. அண்ட் விஜய் வந்து ரொம்ப தெளிவாக இன்னொரு காயையும் மூவ் பண்ணார் அவரோட பிரச்சாரத்தில். எல்லாருமே வந்து கேள்வி கேட்டாங்க, வாக்காளர் அந்த கேண்டிடேட்டை வச்சு வாக்கே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கட்சிகளும் எல்லா காலகட்டத்திலையும் மக்கள் வந்து கேண்டிடேட்டு ரொம்ப தெரிஞ்ச கேண்டிடேட்டு பாப்புலர் கேண்டிடேட்னா தான் அவன் கேண்டிடேட் யாருன்னு பார்ப்பாங்க. மற்றபடி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர், என்ன சின்னம், அவங்களுடைய வாக்குறுதி என்ன, இது 3 தான் அதிகமான விஷயமே. அதை பார்த்தா அவங்க உதயசூரியனா ரெட்டலையா அப்படின்னா போடுவாங்க. இப்போ கூப்பிட்டு கேட்டிங்கன்னா 50 பேரை கூப்பிட்டு உங்கள் தொகுதி வேட்பாளருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி போன எலெக்ஷனில் யார் உங்கள் வேட்பாளர் கேட்டால் உங்கள் பேர் தெரியாது, அந்த ஆள் பேரே தெரியாது. இதில் வந்து உருட்டுனாங்க நம்மளுடைய டிவி சேனல்லாம் வந்து வேட்பாளரை கூப்பிட்டு வச்சு நிற்கலன்ட்டு. எஸ், கூப்பிட்டு வச்சுருந்துருக்கணும், ரைட்டு தான். பட் இந்த எலெக்ஷன் அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி நேரமும் கிடையாது. அவர் கொண்டு போய் சேர்த்தது விஜய் அப்படின்ற அந்த ஃபேஸ் அண்ட் அவங்களோட விசில் அப்படின்ற சின்னம், அவங்களோட மேனிஃபெஸ்டோ. இன்ஃபேக்ட் அவர் மேனிஃபெஸ்டோவை கூட ஃபுல்லாக போய் சேர்க்கல. நீ இந்த வாட்டி விசிலுக்கு மட்டும் ஒரே ஒரு சான்ஸை மட்டும் கொடு, விஜய் அண்ட் விசில் எல்லா தொகுதியில் நான் தான் நிற்கிறேன்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணார். மேபி அவரோட இந்த மேனிஃபெஸ்டோவையும் போகிற வர இடத்துல எல்லாம் இன்னும் சேர்த்து சொல்லியிருந்தாரு, இன்னமும் பெரிய எஃபெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் இந்த ஓவராலாக ஸ்ட்ராட்டஜியில் ஒவ்வொரு கட்சிகளும் பண்ண சில நல்ல விஷயங்கள், பண்ண சில தவறான விஷயங்கள், இன்க்ளூடிங் டிவிகேவும் நான் சொல்லிட்டேன். உடனே வந்து டிவிகேக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிங்க. ஆப்வியஸ்லி நான் வந்து சப்போர்ட் பண்ணேன் அப்படின்றதுல. ஆனால் ஒரு நியூட்ரலான பர்சனாக எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ.